அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஒரு நாள் கேப் வந்துருச்சுல்ல, திருச்செந்தூர் பயணத்தை நோக்கி ஒரு நாள் விடுமுறை லீவ் லெட்டருமே உங்கள்கிட்ட வந்து சப்மிட் பண்ணியிருந்தேன். சிறப்பான ஒரு தொடக்கமாக அமைஞ்சிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பங்களாதேஷை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு டெவில் ஆப்ரேஷனை தொடங்கியிருக்காங்க. டெவில் ஆப்ரேஷன்னா ரொம்ப ஒரு ஃபேர் எலெக்ஷனாக நடத்த போகிறோம், உலகமே எங்களை பாராட்ட போகுது அப்படின்னு யூனிஸ் அரசாங்கம் வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நிஜமாகவே அப்படி தான் நடக்குதா? அதற்கு பின்னப்படுகிற சதி வலைகள் என்ன? இன்றைக்கி இந்தியா சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன? சீனாவை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே, அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக, ரொம்ப சூப்பரான தகவலாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற தகவலை பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு மூணு நாள் ஆச்சு நினைக்கிறேன், கொஞ்சம் டீட்டெயிலாக டெப்த்தாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம் என்னவென்றால், அடுத்தடுத்த 2 முக்கிய நபர்கள் பங்களாதேஷில் துப்பாக்கி சூடு, ஒருத்தர் இறந்து போயிட்டார், இன்னொருத்தர் மருத்துவமனையில் இருக்கிறார்ல, அதற்குமே பெரிய அளவுக்கு லிங்க் இருக்குதுன்னு பேசப்படுகிறது. அதனால் வாங்க நண்பர்களே, நேராக பங்களாதேஷுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்துக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் எல்லாமே இன்றைக்கி ஹாலிடே தான், அதனால் மோஸ்ட்லி ஃப்ரீயாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் கிளம்பலாம் நம்ம பயணத்தை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சம்பவத்தை பார்த்துடலாமா? ஏன்னா உக்ரைனில் வந்து மீதி எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ப்ளஸ் நியூ இயர், இந்த 2 செலிப்ரேஷனும் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த செலிப்ரேஷனுக்காக ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உக்ரைனியர்களாக அகதிகளாக இருந்தாங்கல்ல, எல்லாமே சொந்த காசில் பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாக எடுத்து போங்கப்பா உங்கள் ஊரில் போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டு வாங்கப்பா, ஏன்ப்பா இங்கேருந்து கஷ்டப்படுறீங்கன்னு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கஷ்டப்பட்டு போங்க, போய் கொண்டாடிட்டு வாங்கன்னு ஒரு பெரிய பஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பதிவு பாருங்கள். கடந்த 2-3 நாட்களாக இதே வேலை தான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அது நிறைய ஐரோப்பா நாடுகளுக்குள்ளாரே கொஞ்சம் எகெயின்ஸ்டாக மாறுது. அவங்களே பொருளாதார சிக்கலில் பெரிய சூழ்நிலையில் மாட்டிக்கும் போது இவங்களுக்கு தினந்தோறும் ஃபண்டிங்கை கொடுத்து அதை கொடுத்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வச்சுட்ருக்கல பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா யூகே முன்னே கொடுத்து அந்த ஃபண்டிங் இப்போ கொடுக்குறாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி தான் நிறைய ஐரோப்பா நாடுகள், எப்பா நீங்கள் தான் நல்லா தானே இருக்கீங்க போயிட்டு வாங்கப்பான்ற மாதிரி ஏற்கனவே வெளிப்படையாகவும் சொல்லி பார்த்துட்டாங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியும் பார்த்துட்டாங்க. அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. கடைசியாக ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ரைட்டு, கிறிஸ்மஸ்ஸு மாட்டினாங்களா, போங்கப்பா அற்புதமான செலிப்ரேஷன் போங்கப்பா அப்படின்னு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்புறம் தான் இன்னொரு வீடியோ பதிவு வந்துச்சு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போனதுக்கப்புறம் அங்கே வேட்டை கிட்டத்தட்ட நாய் வண்டி பிடிக்காத கோதை தான். ஏன்னா அந்த நாய் வண்டி பிடிக்கும்போது எப்படி பிடிச்சி தேடி பிடிக்கிறாங்களோ அந்த குறை இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க, மக்களை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களை எப்படியெல்லாம் சொல்லி அனுப்பி வச்சுங்க, கடைசியில் பார்த்தா அங்கே என்ன எல்லை காலத்தில் வீரர்கள் பெரிய பற்றாக்குறை இருக்குது இல்லையா உக்ரைனில், அதனால் ரைட்டு. ஏன்னா இதற்கு முன்பு ஜெலன்ஸ்கி அரைக்கோவல் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க, வாங்கன்னு யாருமே வரல. சரியான சந்தர்ப்பத்தில் கிறிஸ்மஸ் சமயமாக பார்த்து அருமையாக லட்டு மாதிரி வந்து சிக்கியிருக்காங்க. இனிமேட்டு நாய் பிடிக்கிற வண்டிக்கு ஏகப்பட்ட வேட்டை. இனி பார்க்கலாம் வீரர்கள் பெரிய அளவுக்கு சேர்த்திடும்னு சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வீடியோ பதிவில் பார்த்துலாம். இப்போ நம்ம பங்களாதேஷ் கிட்ட போயிடலாம். பங்களாதேஷ் வந்து கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் டெவில் ஹண்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சூழ்நிலாம் பார்த்தோம் அப்படின்னா 13 டிசம்பர் 2025 இப்போ 24 டிசம்பருக்கு உள்ளே பார்த்தோம்னா பெரிய ஒரு சேஞ்சஸ். அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட ஒரு 10 நாளில் மட்டும் இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்த்துருக்க முடியாது. இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா 18,000 பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் டெவில் ஹண்டர் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மறைமுக பேர் வைத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எனக்கு பேர் வைத்தாங்கன்னான்னு தெரியல. ஏன்னா 18,000 பேர் கைது மட்டும் இல்லாமல் அந்த ஷேக் ஹசீனாவோட கட்சி அவாமி லீக் இருக்கு இல்லையா, அவாமி லீக்கில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி இவங்க என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, இவர்கள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாத செயல்களை செய்கின்ற மிக முக்கிய நபர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே வர முடியாத ஒரு அவசர கால இதில் எப்படி கைது பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து கைது பண்ணிட்டாங்க. ஒரு கட்சினா அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் முக்கிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. 18,000 பேர் இப்போ தூக்கிட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சதித்திட்டம் செய்கிறார்கள் என்று அவாமி லீக்கை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப முக்கியம். எப்படி
தடை செய்யப்பட்ட தீவிரவாத கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இனி அவாமி லீக் வந்து இப்போ பிப்ரவரியில் நடக்கிற எலெக்ஷனில் போட்டியிடாது, ஆனால் ரொம்ப ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்ன்றாங்க. சரி, சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். சம்பவம் நம்பர் 2, இந்த ஜமாத் இஸ்லாம்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குங்க. அந்த கட்சியோட நியூஸ் பேப்பர், ஜமாத் நியூஸ் பேப்பரில் என்ன பப்ளிஷ் முந்தா நேற்றுலாம் கடந்த ஒரு வாரமாகவே இது பப்ளிஷ் பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்கள் முழுவதும் தீவிரவாதிகள் அப்படின்ற ஒரு டைட்டில்லே வந்து சொல்கிறாங்க. அதனால் டெரரிசம் அண்ட் மாஸ் கில்லிங் ஆஃப் இந்துஸ், அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை நம்ம வேறு இருக்க வேண்டியது, முழுமையாக அகற்ற வேண்டியது தான் நம்முடைய முழுமையான நோக்கம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே பத்திரிகைகளில் வந்து இந்த ஜமாத் இஸ்லாம்ன்ற கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சைடில் இருக்கக்கூடிய பதிவு எல்லாமே வந்து நம்ம ஜமாத் இஸ்லாம் அப்படின்ற ஒரு குரூப்ஸ் வந்து தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மக்கள், குறிப்பாக இஸ்கான் டெம்பிள்ஸ்லேருந்து மீதி நிறைய பகுதிகளை வந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க, தொடர்ந்துட்டு தான் இருக்குது. காரணம் என்ன சொல்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் முழுமையாக தீவிரவாதிகள் அப்படின்னு உம்மத்திலேயே ஊற்றிட்டாங்க. சரி, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போ சமீபத்தில் பங்களாதேஷுக்கு போயிருந்தார். பங்களாதேஷுக்கு போயிட்டு அங்கே என்சிபி லீடர், என்சிபின்னா அவங்க இன்னொரு கட்சி எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஸ்டூடெண்ட் லீடர். என்சிபின்ற ஒரு கட்சி, பிஎன்பின்ற ஒரு கட்சி, அப்புறம் வந்து ஜமாத் இஸ்லாம், இந்த 3 கட்சிகளோட தலைவரெல்லாம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் குட் ரிலேஷன்ஷிப் இருக்கோம், பிப்ரவரிக்கு அப்புறம் யார் வந்தாலுமே அவங்க கூட நாங்கள் என்கேஜாக எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் கடத்திட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இப்போ ரீசெண்டாக பிஎன்பியிலிருந்து ஒரு முக்கிய தலைவர் 17 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் பங்களாதேஷுக்கு வந்தார், தரீக் ரஹ்மான் அவர்கள் வரும்போது எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஜமாத் இஸ்லாமோட கூட்டணி வைப்பான்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க. அதாவது ஸ்டூடெண்ட் விங் ஒரு கட்சியாகவும், இந்த பக்கம் பிஎன்பியும் இன்னொரு பக்கம் வந்து ஜமாத் இஸ்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிற வந்து பார்த்தா அது மாதிரி தெரில. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இவர் வந்து 2 நாளுக்கு அப்புறம் சீனா கொஞ்சம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா 2 அரசியல் கட்சிகளும் ஒரே ஸ்டாண்டர்டாக இருந்தது அப்படின்னா அது ஓட்டு வந்து பெருசாக இருக்காது. இப்போ அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய என்சிபி ஸ்டூடெண்ட் விங்கோட மிக பிரதான நோக்கம் என்ன? இந்தியாவை பிடிக்கணும், இந்தியா பகுதிகளை 7 பகுதியில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த என்சிபியோட முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு நபர் வந்து மர்ம நபர்கள் போட்டாங்க அங்கே. அவர் தான் ஓஸ்மான் ஆடியை நம்ம சமீப காலமாக பார்த்தோம். நம்ம அடுத்து இப்போ ஜமாத் இஸ்லாம் வந்து இந்துக்களையே தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. அவர்கள் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்கணும், அடித்து துரத்தணும், கொல்லணுன்ற முடிவில் இருக்கிறானுங்க அவனுங்க. அப்போ இடையில் வந்து பிஎன்பி அவரும் வந்து அதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அப்படின்னா அப்போ யார் அந்த ஒருங்கிணைந்து செல்றதுனால அவர் திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்து ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டார். ஏன்னா ஜமாத் இஸ்லாம் நம்ம கூட்டணி வேணால், அந்த அவாமி லீக் தடை செய்யப்பட்டதுனால இதனுடைய ஆதரவுலாம் நம்மளுக்கு வரணுன்றதுனால மேபி யார் அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாரு, பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த நாடாக தான் வளரணும், எந்த ஒரு வெறுப்பு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது, அதுதான் பங்களாதேஷோட வளர்ச்சியை வந்து குறிக்கும். அதனால் எனக்கு பங்களாதேஷோட வளர்ச்சியும் இங்கே வந்து யாருமே எந்த மதத்தின் அடிப்படையில் பிரிவு இல்லாத ஒரு நாடு வேணுன்ற மாதிரி திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே பளிச்சுன்னு இப்படி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு தான் இந்தியானுடைய எம்ஏ வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது செய்தி குறிப்பில் வந்து பங்களாதேஷனுடைய எலெக்ஷன் வந்து ரீசன்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தலைவர் அந்த தலைவர்னு பார்க்காம ஒரு கண்டெஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் பிஎன்பிக்கும் ஜமாத் இஸ்லாமுக்கான அந்த நிகழ்வுகளை பற்றியும் இல்லை ஆன்டி இந்து இல்லை கிறிஸ்டியானிட்டி எதிராக வந்து பெரிய அளவுக்கு நாங்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் இந்தியா வந்து நாங்கள் இப்போதைக்கு எலெக்ஷன் ரீதியாக பார்க்குறோம், உற்று நோக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன இப்போ பேசிக்காக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அங்கே எந்த கட்சி வந்தாலுமே சரி, இதுக்கப்புறம் பங்களாதேஷில் அந்த 3 கட்சிகள், அதாவது ஸ்டூடெண்ட் விங் என்சிபின்னு சொல்லுவாங்க, இன்னொரு கட்சி வந்து அந்த பிஎன்பின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஜமாத் இஸ்லாம், இந்த 3ஓட குறிக்கோள் வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் விங் இந்தியாவை பிடிக்கிறது, ஜமாத்தி இஸ்லாம் வந்து இந்துக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறது, முடக்கேரை தான் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வைத்து முழுவதும் தாக்கல் நடத்துறது இந்த குரூப்போட திட்டம். இது 2 மேட்ச் ஆகுது. இப்போ சென்டரில் நான் வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா,
இதுக்கப்புறம் வந்து இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பெருத்த சந்தேகம் எழுகிறது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த ஓஸ்மான் ஹேடி குறிப்பாக சுட்டு கொல்லப்பட்டதற்கு மிக முக்கிய காரணம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அவாமி லீக்கை முடக்குவதற்கான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். ரீசண்டாக இந்த ஸ்டூடெண்ட் அமைப்பு, அதாவது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்டினுடைய அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை டவுன் பண்ணிவிட்டு வேறு யாருக்கோ சுயநல எண்ணத்தோடு ஒரு சிலர் செயல்படுறாங்க அப்படின்னு யூனுஸ் அரசாங்கத்தை வெளிப்படையாகவே ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. நார்மலாகவே நம்ம எப்படி பார்க்கலான்னா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசியல்வாதிகள்லாம் பிடித்து அவர்களை தீவிரவாதிகள் மாதிரி காட்டிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை நல்லவர்கள் போல வெளியிட்டிருக்கிறாங்க கடந்த ஒரு வருஷமாக அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள்லேருந்து எல்லாத்தையும் ஒரு 2500 3000 மேலே கூட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்றாங்க. இந்த ரிலீஸ் பண்ணுற குரூப்பெல்லாம் யார்கிட்ட சேர்ந்துருக்காங்கன்னா, ஜமாத் இஸ்லாம் அந்த குரூப் கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அந்த யூனுஸ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜமாத் இஸ்லாம் இந்த குரூப்பை வளர்ப்பதற்காக அடுத்து ஒரு பெரிய ஒரு பிளான் பண்ணி இந்த வளர்கின்ற தலைவர் ஸ்டூடெண்ட் இவங்க வந்து இவங்களை விட்டோம் அப்படின்னா இவங்க வேறு மாதிரி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடக்கி இந்த பக்கம் இவங்களுக்குள்ளேயே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா எதிர்பார்க்கலாம் மேபி அடுத்து இந்த பிஎன்பியோட தலைவராக வந்திருக்கிறார்ல, அவரை யாராவது உள்ளே புந்து போட்டாங்கன்னா இப்போ சமூகம் பெருசாக இருக்கும். இது நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா தான் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் ஒன்று பார்த்தீங்களா, பிஎன்பியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது, அதே இந்த ஸ்டூடெண்ட்டு இவங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குது. ஜமாத் இஸ்லாமுடைய தலைவர்கள் ஏதாவது ஒன்று ஆகுதுன்னா கிடையவே கிடையாது. அது முழு தீவிரவாத குழுக்கள் தானேன்ற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக இருக்கிறது. இனி இது நம்ம இந்த எலெக்ஷனுக்குள்ளார அடுத்தடுத்த நிகழ்வுகள் மேபி இன்னும் ஒரு 4-5 பேர்த்து அடுத்தடுத்து போட்டாங்கன்னா இந்த எலெக்ஷன் என்ன நடக்குன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அது நடக்க தான் போகிறது. இன்னும் 5 அல்லது 6 நாட்களில் ஒரு அற்புத செய்தி அங்கேருந்து வருவதாக கேள்விப்பட்டிருக்கேன். சரி, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு வேலையப்பா இப்போ தான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அந்த தெரிவிக்கிறகுமான யாரோ ஒருத்தர், ஏகப்பட்ட பாதுகாப்பு வேறு சூழ்நிலை இருக்குது, அவர் வேறு ஒருங்கிணைந்து செல்லணுன்னு வேறு சொல்கிறாங்க, ஏன்னா போட்டுற போகிறீங்கப்பா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஃபன்னாக எடுத்துக்கோங்க, நடந்த நம்ம பொறுப்பு இல்லைன்ற மாதிரி. அடுத்து நம்ம சீனாவுக்கு போயிடலாம். திடீர்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீனாவை பார்த்து அல்கொய்தானுடைய குரூப்ஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. உய்கூர் இன முஸ்லீம்ஸை வந்து நீங்கள் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க, ரொம்ப கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றாங்க. அதனால தான் ரீசெண்டாக ஈரான் தஜிகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் 4 சீனர்கள் மீது தாக்கல் நடத்தினது, ஆப்கானிஸ்தானுடைய எல்லை பகுதியில் தாக்கல் நடத்துறது, பாகிஸ்தானுக்குள்ளே சீனா மீது தாக்கல் நடத்துறது எல்லாமே பெரிய அளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அல்கொய்தா மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சரி, நம்ம சீனா இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் இந்தியா எடுத்திருக்காங்கன்னா, இந்த மிரட்டலும் தாண்டி இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தானில் மட்டும் ஒரு 6 இடத்துல பேஸ் வந்து நம்ம உருவாக்க போகிறாங்க இப்போ அடுத்தடுத்து போர்க்கால அடிப்படையில். ஏன்னா பங்களாதேஷ் இருக்கிற சூழ்நிலை சரியில்லாதனால நம்ம விமான தளங்களை ரொம்ப அர்ஜென்ட் கேஸில் மேபி போர்க்காலங்களில் பயன்படுத்துவதற்காகவும் மாற்றுவதற்கான பல இந்த இடத்துல இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம என்ன பங்களாதேஷ் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கூட. அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் செலிகுரு பகுதியில் இனி பங்களாதேசியர்களை நாங்கள் வந்து இங்கே தங்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா ஹோட்டலினுடைய சங்கமும் ஒன்றா சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இன்னும் பங்களாதேஷிலேருந்து மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காரணங்களுக்காக இந்தியாவுக்கு வராங்க. அப்புறம் இன்னுமே ஸ்டூடெண்ட் விசா ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்னும் நாங்கள் தங்க வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தகவல், யூகேயில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நேற்று பாகிஸ்தானுடைய அம்பாசிடர் இருக்காங்க இல்லையா, அந்த தூதரகத்துக்கு வெளியில் போயிட்டு ஆசிப் முனீருக்கு எதிராக ரொம்ப கடுமையான ஒரு போராட்டம். யார் பண்ணது? பாகிஸ்தான் மக்கள். ஏன் பண்ணாங்க? இவர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் இருக்கிறதில்ல, அவர் கைது பண்ணதுக்காகவும் மற்றதுக்காகவும் தான். இப்போ இங்கேருந்து பாகிஸ்தான் அரசாங்கம் என்ன கேட்குறாங்கன்னா, எலே யூகேலே என்னலே பண்ணுற, என்னலே எங்கள் அம்பாசிடருக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க, தனது கடும் கண்ணத்தை தெரிவித்துக்கிறேன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகேயில் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் இஸ்லாமாபாத்தில் இருக்கிறார்ல யூகே சார்பாக அவரு கூப்பிட்டு சம்மன் கொடுத்துருக்குறாங்க.
சம்மன் கொடுத்து வாளே வந்து எனக்கு பதில் சொல்லுலே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லே என்ன பண்ண போகிறாரு தெரியல. போங்கலேட்டு டீயை குடிச்சிட்டு வர போகிறாரா என்னென்னு தெரியல. நல்லா தானே இருந்தாங்க கொட்டசாமிங்க. யூகேவுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. சரி, இப்போ இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. என்னென்னா, இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து H1B விசா வந்து ரொம்ப கடுமையாக்கிட்டார். அவ்வளோ சீக்கிரம் சர்வசாதாரணமாக கிடைக்காது இல்லையா? இன்னும் புதுசாக வர்றவங்களுக்கோ யாருக்குமே கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா 70 லட்சம் 80 லட்சம் பே பண்ணோம். அதனால் வாய்ப்புகளே இல்லை. இப்போ பெரும்பாலும் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாம் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நிறுவனமே இங்கேருந்து எந்த நாடுக்கு தேவையோ அந்த நாடுக்கு பே பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் இருந்தது அப்படின்னா அவங்க அந்த நாட்டிலே இருப்பாங்க. அப்படிலாம் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போகிறது என்னென்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பாங்க. ஏன்னா டாலர் மதிப்பு அங்கே ஒரு டைம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேமிலியை செட்டில் பண்ணிக்கலான்ற ஆங்கிளில் கூட பார்ப்பாங்க. ஒரு சிலர் அங்கேயே பிடிச்சி அங்கேயே கொண்டு நின்று போயிடுவாங்க. ஆனால் இப்போ இது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து இந்தியர்கள் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா மற்ற நாடுகளை விட ரொம்ப மாங்குன்னு வேலை செய்கிறவங்க, டே நைட்டு பார்க்காம எனி டைம் வேலை செய்கிறவங்கள இந்தியர்கள் வந்து நம்ம டாப் ரேங்க்கில் சொல்லலாம். அவங்க அமெரிக்கா மீதி எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது. அதனால் எலான் மஸ்கே ரீசெண்டாக கூட சொன்னார், இந்தியர்கள் இல்லாமல் இங்கே வந்து வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகளும் சொன்னாங்க. அதனால் பெரும்பாலான நிறுவனங்கள், ஃபேஸ்புக் நிறுவனம், ஆப்பிள், அமேசான், மைக்ரோசாஃப்ட், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் எல்லாமே அதனால் ஆல்மோஸ்ட் இனி அதாவது இந்தியாவுக்குள்ளாரே ஆஃபீஸ் அமைத்து அதை ஹையர் பண்ணி எங்கேருந்து அதை மேனேஜ் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு வகையில் அது நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இப்போ இந்தியாவிலே ஒர்க் பண்ண மாதிரி ஆச்சு, எங்கேயும் நமக்கு தேவையான மாதிரி ஆச்சு. சரி, அதனால் அது சம்பள விஷயத்தில் அது அவங்க ஆச்சு, கம்பெனி ஆச்சு. ஆனால் இதுக்கப்புறம் அமெரிக்காவில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதை விட அதே அளவுக்கு இந்தியாவிலே வந்து நிறுவி நாங்கள் வேலை கொடுக்க போகிறோன்ற முடிவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன். பட் ட்ரம்ப் அதுக்கும் லேட்ஸ் மேக் ஏ டீல்னு வரி வந்து விதிக்க போகிறாரா, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் இதுக்கு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் பார்க்கலாம். அமெரிக்கா கடுமையாக்க அவங்க எல்லாமே ஒரு வழி இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருப்பது என்பதும் ஒரு சாலச்சிறந்ததாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், இந்த நைஜீரியாவில் 25, 26 ஒரு 3 மிசைல்ஸ் மேலே தாக்கல் நடத்தினாங்க. உங்கள்கிட்ட காலையிலே ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு விஷயம் சொன்னேன் நான். காரணம் என்ன, இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா அங்கே இஸ்லாமிக் டெரரிஸ்ட்கள் அங்கே கிறிஸ்டியானிட்டி மீது தாக்கல் நடத்துகிறாங்க. அவங்க இடங்களை கண்டுபிடிச்சிட்டோம், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. சரி, அவங்க யூஸ் பண்ண மிசைல்ஸ் வந்து டொமோவஸ்க் மிசைல்ஸ். இந்த டொமோவஸ்க் மிசைல்ஸ் வந்து ஒரு 3 அடித்தாங்களாம். 3மே வந்து வெடிக்கல, நமத்து போன பட்டாசு மாதிரி பொஸ்ன்னு வெடிச்சிருச்சான். ஏற்கனவே அங்கே இருக்க மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா எங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஸே கிடையாது, ஏதோ தப்பாக கால் பண்ணி எடுத்துட்டாங்க, நமத்து போன பட்டாசு அந்த பக்கம் வெடிச்சிருக்குதுங்க ஐயா, அங்கே பாருங்கள் ஐயா அப்படின்னு காட்டினாங்க. இப்போ 3 மிசைல்ஸுமே வந்து ஃபெயிலராம். அப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இத்தனை நாள் வந்து ஜெலன்ஸ்கி உங்கள்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறாரா, இல்லை மற்ற நாடுகள் பொய் சொல்லியிருக்கிறாங்களா, இல்லை நீங்கள் ஏமாற்றி விற்றுட்ருக்கீங்களா? இந்த டொமோவஸ்க் மிசைல்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் போட்ட சீனு கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க ஐயா. ஏதோ ஜெலன்ஸ்கி கெஞ்சிராராம், தினசரி கெஞ்சிராராம், எங்களுக்கு டொமோவஸ்க் மிசைல்ஸ் கொடுங்கோன்ட்டு. அதற்கு இப்போ 3 நாளைக்கு முன்பு கூட அமெரிக்கானுடைய அந்த இடைத்தரகர் ஒருத்தர் இருக்கிறார் விக்ஸாப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பார்க்குறோம், ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திய பார்க்குறோம், இல்லைனா நாங்கள் பாட்டுக்கு டொமோவஸ்க் மிசைல்ஸை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்றாங்க. இந்த வெடிக்காத நமுத்து போன பட்டாசு கொடுக்கறதுக்காக இவ்வளோ சீனுன்ற நான். இது என்ன ஜெலன்ஸ்கியா? வெடிக்காததுக்கு முன்னாடி ஆஹா அற்புதமான நிகழ்வு, மிக அற்புதமான நிகழ்வு, எங்களுக்கு அருமையாக ஒரு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. நாங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கதையை ஒன்று விட்டு வச்சுருந்தார் ஜெலன்ஸ்கி. இது F-16 கொடுத்ததுக்கப்புறம் வர ட்ரோன்லேருந்து மிசைல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சுட்டு முடித்து தள்ளிட்டோம், பலே வெளியேற்றவா பலேன்றாங்கல்ல, அந்த மாதிரி பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவோட ஆயுதங்களை ஒன்றுமே இல்லைனாலும் அதை புகழ்ந்து பெரிய அளவுக்கு வியாபார ரீதியாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்ததில் ஜெலன்ஸ்கிக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது. அதை நைஜீரியாவில் நடத்திய தாக்குதலில் பொடேன்னு போயிடுச்சு. ஆனால் இது பெரும்பாலான ஊடகங்கள் எடுத்து பேசினாங்களான்னா பேசியிருக்க மாட்டாங்க. அமெரிக்காவோட ஆயுதங்களுமே வெடிக்கலையாமே, நமுத்து போன பட்டாசு மாதிரி குளூருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சாமே, புஸ்வான மாதிரின்னு இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணாங்க, பெரிய தாக்குதல், உக்ரைன் தலைநகர் மீது பெரிய தாக்குதல். ஃபஸ்ட்டு 500க்கும் மேற்பட்ட ஒரு ட்ரோனு
40க்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் இன்க்ளூடிங் கின்சாலிருந்து எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நிறைய வீடியோ பதிவு ரஸ்கா குஸ்காவே போட்டிருந்தார். ஆமாம், இது மாதிரி வந்து அடிச்சிட்டாங்க, வண்டியை பொழந்துட்டாங்க, இது வந்து தீவிரவாத தாக்குதல்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி டொனால்ட் டஸ்க் அவர்கள், யார் அங்கே போலந்தினுடைய பிரசிடெண்ட், என்ன சொன்னாருன்னா, இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, கியூ ரெசிடென்ஸ் மீதெல்லாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க, அமைதியை விரும்பாத ரஷ்யா, அதுவும் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், நியூ இயர் செலிப்ரேஷன் அதுவுமா இப்படி ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்றாங்க. இவங்கெல்லாம் அமைதி விரும்புகிறவங்க, அமைதி விரும்புகிறனால தான் அதே கிறிஸ்மஸ் அதுவுமா நீங்கள் நடத்தலாம் தாக்குதல். இப்போ என்ன, இப்போ கூட பாருங்கள், பெரிய அளவுக்கான ட்ரோன் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உக்ரைனை அந்த பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த கிறிஸ்மஸ் அதுவுமா நீங்கள் நடத்துனீங்கன்னா அமைதி விரும்புகிற கிறிஸ்மஸ் தாக்குதல், நியூ இயர் தாக்குதல். அவங்க நடத்திட்டாங்கன்னா அமைதி விரும்பாத கிறிஸ்மஸ் தாக்குதல், நியூ இயர் தாக்குதல். இதை நான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்க தான் திரும்ப திரும்ப பேசுகிற நீன்ற மாதிரி பைத்தியக்காரன் ஆக்கி உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் ஒரு விடிவெள்ளின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், இடையில் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நியூ இயருக்கு அப்புறமா இல்லை நியூ இயருக்குள்ளேயான்னு தெரியல, அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கிட்ட பேசுறதுக்கான அனைத்து முயற்சியாம். பட் எனக்கு ஐரோப்பா நாட்டு தலைவர்லாம் யாரும் வரக்கூடாதுன்னாராம். ஆனால் இவங்க இல்லைன்னா அவங்களோட தான் வருவேன்னு ஜெலன்ஸ்கி அடம் பிடிக்கிறாராம். அதனால் இப்போ அதிலே வந்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த F-16லாம் ஏன் தடுக்கலை இந்த இடத்துல? அதாவது உக்ரைன் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் அற்புதமான ரிசல்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீங்கள் HIMARSலேருந்து F-16 அப்போ ரீசெண்டாக அப்படியே கிளம்புற எண்ணத்தில் இருந்தால் கூட அடித்து முடிச்சிடுறோம் நாங்கள். ஏன் சக்ஸஸ் ஆகலை? எங்கே போச்சு உங்கள் கதை? வாயில் வடை சுடுறவங்களோட மோசமாக இருக்கீங்களன்ற ஒரு கொஷின் மார்க்கை வச்சுட்டு, இது ரொம்ப முக்கியங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், உலகத்தை முட்டாளாக்கி ஆயுத தந்திரமாக்கி அதை பிஸ்னஸ்ன்ற போர்வையில் ஜெலன்ஸ்கியை வைத்து பெரிய வியாபாரமாக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட 118 பில்லியனுக்கு மேலே யார் இவங்க வாங்கினாங்க, என்னங்க, தைவான் வாங்கினாங்க. அதுக்கு இன்றைக்கி சீனா கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. அந்த தைவானுக்கு விற்ற கம்பெனிகளாக பொருளாதார தடை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் உட்காந்துருக்குறாங்க. அப்புறம் அங்கே ஜப்பானுக்கும் பெரிய அளவுக்கான வியாபாரத்தை களை கட்டிட்டீங்க. அங்கே உக்ரைனுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இனி வாங்குகிற நாடுகள் பார்க்கலாம், நம்ம பொறுத்து இருந்து. அது அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஒரே ஒரு அதிசயமாக இருக்குங்க. அமெரிக்காவின் செல்ல பிள்ளை லிதுவேனியா இருக்காங்கல்ல, லிதுவேனியா அது பேர் வந்து ஒட்டாவோ கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டாவோ கன்வென்ஷன்னா இந்த எல்லை பகுதியில் ட்ரோன்கள் மாதிரி கன்னி வெடிகள் நிறைய வைப்பாங்க. ஏன்னா ஊடுருவல் இதெல்லாம் வந்து தடுப்பதற்காக. அது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. இப்போ எல்லை பகுதியில் மனிதர்கள் வராங்கன்னு நீங்கள் வைக்கிறீங்க, அப்போ விலங்கினங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவீங்க? வெடித்து செதறாதா? இப்போ நாளைக்கே நீங்களே திடீர்னு ஏதாவது ஒன்று வருது, அவசரமாக கக்கா போனாலும் எங்கே போவீங்க? அது பக்கம் எல்லை பகுதியில் ஒன்றா வெடிச்சு இல்லை என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? உங்கள் எல்லை பகுதியில் இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே குழி தோண்டி பதிச்சுக்கிற மாதிரி இல்லையா? அதனால் பல எதிர்ப்புகள் தெரிவித்து நாங்கள் இந்த ரூலுக்கு வரலன்னாங்க. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக எல்லையிலிருந்து ஊடுருவக்கூடாதுன்னு நீங்கள் எல்லை பகுதி ஃபுல்லாக ஒரு பறந்து விரிந்த இடத்துல கன்னி வெடிகளை புதைக்கிறாங்க. எப்போவுமே ஊடுருவல் தடுப்பதற்காக மர்மமான இடத்துல அங்கங்கே வச்சுருவாங்க. திடீர்னு எங்கே வெடிக்கலாம் தெரியாது. ஆனால் இது எப்போ வரும்னா அந்த நாடுக்கே எதிரி ஆகிடும். எப்போ எதிரி ஆகும் அப்படின்னா, இப்போ லிதுவேனியாவுடைய தலைவர்கள் காலத்துக்கு இதே மாதிரி இருப்பாங்களாம் சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷம் கழித்து வேறு ஒரு தலைவர் வரும்போது எனக்கு ரஷ்யா தான் குரு, நான் அவங்கக்கிட்ட நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மனசு மாறினாங்கன்னா அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் நாடுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடாத ஒரு கூடுதல் தகவல். ஆனால் ஒட்டுமொத்த நாடும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் நாடுகள்லாம் கிம்ஜாங்கன் பக்கம் வந்து திருப்பிட்டாங்க. தலைவர் வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டார். KN-23 மிசைல்ஸ் வந்து ப்ரொடக்ஷனை ரொம்ப சீக்கிரம் அதிகம் பண்ணுங்கள், என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ பதிவு போட்டு விட்டார். அதாவது வழக்கமாக வடகொரியா மட்டும்தான் படங்களை பார்த்து பாகங்கள் வரைகின்ற மாதிரி படங்களை பார்த்து கதைகளை எழுது, அவங்களது மட்டும்தான். இப்போ என்ன பெருசாக பேசிக்கிறாங்கன்னா, அந்த மக்களை எல்லாம் போட்டு துன்புறுத்துறான். இல்லை என்ன பண்ணுற, சீக்கிரம் ப்ரொடக்ஷன் பண்ணலே, நீ உயிரோடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் கொடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களை வாட்டி வதைத்து பெரிய அளவுக்கான ஆயுத உற்பத்திகள் இறங்கி கொண்டிருக்கிறார் வடகொரிய அதிபர் கிம்ஜாங்கன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அங்கே எழுதி வைத்திருக்காங்க. சரி, இனியோ அது அவங்கவுங்க எழுதிட்டு இருக்காங்க. பட் ஆயுத ப்ரொடக்ஷனை ரொம்ப ஸ்பீடப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாவோட நிறைவு பதவியை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரு இந்த கம்போடியா தாய்லாந்து விவகாரத்தில் பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அமைதியாச்சுல்ல. எப்போவுமே இந்த பேச்சுவார்த்தை நெருங்கி அமைதி உட்படுதுன்னா அந்த கடைசி நேர தாக்குதல் வந்து விகாரஸாக இருக்கும். அதனால் தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் கடைசி ஒரு 40 நிமிஷம் பேச்சுவார்த்தை நம்ம முடிக்க போகிறோமான்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க போல, அடின்னு அடிச்சிட்டாங்க கம்போடியாவுக்குள்ளார.
இந்த பிஹார் விஹாரம் ஹில்லுன்னு சொல்லிட்டு அந்த இந்துக்கள் இருக்கக்கூடிய அந்த இந்து கோயிலெலாம் இருக்குல்ல, அடித்து பிரித்து மீறி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கடைசி நேரம் தாக்கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காந்துருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். ஆல்மோஸ்ட் அங்கே அமைதி வந்துடுச்சு. இன்னும் அமெரிக்கா கிளைம் பண்ணல. கொஞ்சம் தலைவர் சனி ஞாயிறுன்றனால அங்கே கோல்ஃப் விளையாடுறதுல பிஸியாகிறாரு. இப்போ விளையாடிட்டு வந்து சொல்லுவார் திங்கக்கிழமை, லேட்ஸ் மேக் இடையில் நான் தான் அண்ணன் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லி நிற்பார்னு நினைக்கிறேன் நான். இது கூடுதல் தகவல். இப்போ இஸ்ரேல் வந்து சோமாலியாவில் தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே ஒரு 3 நாளைக்கு முன்பு தான் இஸ்ரேலும் எகிப்தும் பெரிய ஒரு டீல் பண்ணாங்க. நேச்சுரல் கேஸுக்கான டீல் ஒரு 35 பில்லியனுக்கு மேலே பெரிய டீல் அது. இப்போ எகிப்து என்ன பண்ணுறாங்க, 2 விமானங்கள் அடுத்தடுத்து சோமாலியாவில் வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த செய்தி, அவங்களோட இன்டெலிஜென்ட் தகவலேருந்து மீதி எல்லாமே வந்து இறங்கியிருக்கிறாங்க. உடனே சோமாலியானுடைய தலைவர் ஹசன் முகமது அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்பிரிக்காவுக்குள்ளார இஸ்ரேல் வந்து இங்கே தலையிடுவது என்பது தேவையில்லாத விஷயமாகிடும், சோமாலியா லேண்ட் ரெகக்னேஷனை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி கத்தார் கூட பார்க்க முடியுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஆமாம், நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம், சோமாலியா லேண்ட் வந்து தனி நாடு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ எகிப்து உள்ளே ஓடி வந்து சோமாலியாவுக்கு உதவி பண்ணுறதும், சோமாலியா திடீர்னு வந்து இஸ்ரேலை எதிர்ப்பதும் என்னப்பா லிங்க் இருக்குது, என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, எகிப்து வந்து மிக முக்கியமான ஒரு நதி இருக்குது, நைல் நதின்னு சொல்லிட்டு. அந்த நைல் நதி வந்து உற்பத்தி ஆகிற இடம் எங்கே அப்படின்னா எத்தோப்பியா தான். எத்தோப்பியா என்ன பண்ணிட்டாங்க, 2 அணைகள் மிகப்பெரிய அளவுக்கு கட்டிட்டாங்க. அந்த அணைகள் கட்டும்போது என்னென்னா எகிப்து வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த அணைகளை நாங்கள் அடிக்க போகிறோம், உடைக்க போகிறோம்லாம் சொன்னாங்க. அமெரிக்கா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பெரிய அளவுக்கு பண்ணாங்க. எத்தோப்பியாவில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட் வந்து சீனா வந்து பெருசாக உதவி செஞ்சிட்ருக்காங்க எத்தோப்பியாவில். அது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ திடீர்னு இங்கே சோமாலியா லேண்டு உருவானால் எத்தோப்பியா என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நாளைக்கு இந்த கூட்டணி இப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு வந்து சோமாலியாவில் இறக்கி வைத்திருக்காங்க. அதனால் மறுபடியும் ஆப்பிரிக்கா நாடுகளில் இந்த செங்கடல் பகுதி ஓரம் ஒரு பரபரப்பை தொற்றி இருக்கிறது. இஸ்ரேல் வந்து சோமாலியா லேண்டை தனி நாடு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் அமைந்திருக்கு என்பது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்கலாம். சரி, 2 ஃபைனலாக கிளைமேக்ஸில் இந்தோனேசியாவில் நான் தொடர்ந்து எல்லா பதிவுலையுமே சொல்கிறேன் நான். இன்று கூட பால்கன் ரெஜென்சின்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் மறுபடியும் ஃப்ளட்டு, பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு, மழை சும்மா விட்டே வைக்கல. அது அடுத்த வீடியோ பதிவு. ஸோ பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த செய்தியை வந்து அதான் அந்த இவர் சொல்லுவார்ல, யார் கவுண்டுமணி, வயசுக்கு வந்தால் என்ன வரல என்னன்னு ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். இருந்தாலும் உங்ககிட்ட முன்னாடி இந்த டைலாக் சொல்லிகிட்டே இந்த நியூஸை சொல்கிறேன் நான். அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையினுடைய செய்தியாளர் கருநில லிவிட் அவர்கள், அவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கப் போகிறதாம். வெள்ளை மாளிகையை வரவேற்கிறது, சிவப்பு கம்பளம் எடுத்து வரவேற்கிறது பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த கருலினா லிவிட் யார் அப்படின்னா, சமீபத்தில் கூட ஹங்கேரியனுடைய பிரசிடென்ட் விக்டர் ஓர்பன் அவர்கள் ட்ரம்ப்புக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது, இந்த அம்மா நல்லா பேசுகிறாங்க, இந்த அம்மா என் கூட கொஞ்சம் அனுப்பி வச்சுருங்கப்பா அப்படின்னா, அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, இந்த அம்மா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் இவங்களுக்கு, நல்லா பேசுகிறாங்க அப்படின்றதுக்கான டிமாண்டு. இப்போ அவங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்று வெள்ளை மாளிகை ஒரே ஆனந்த பூரிப்பில் இருக்கிறது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கூடுதல் தகவல். ஆரம்பத்திலே இந்த நியூஸை சொல்லிட்டு சொன்னேன், இலை அப்படின்ற மாதிரி. சரி, இருந்தாலும் ஒரு தகவல் உங்ககிட்ட போட்டு வைக்கிறேன் நான். ஹெஸ்புல்லா வந்து ஆயுதங்கள் போட்டு சரண்டர் பண்ணுறதோ மற்றது எதுவுமே நாங்கள் வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி லெபனானுடைய ஆர்மிக்கிட்ட சண்டை போடுவதற்கான எண்ணமும் எங்ககிட்ட இல்லைன்ட்டாங்க. அஃபீஷியல் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்களுடைய எதிரியே இஸ்ரேல் மட்டும்தான், தேவையில்லாமல் நீங்கள் ஆயுதங்களை போகிறதுனால உங்களை நாங்கள் எதிர்ப்போம் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தப்பு. எந்த சூழ்நிலையிலும் லெபனான் ஆர்மியை நாங்கள் எதிர்ப்பதற்கான திட்டமே இல்லை அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் அந்த பகுதியில் தாக்கல் நடத்திட்டுருக்காங்க ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம சேனலில். ஏன் இந்த தங்கமலை இவ்வளோ ஏறுகிறது என்று யோசனை பண்ணி பாருங்கள். சரி, நன்றி, வணக்கம்.